ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? ஸ்வீடங்கிற ஒரு இடத்துல ஐக்கியா பிளேஸ் அப்படின்னு ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து புக்கில் எனக்கு வந்துருந்துச்சு. ஸோ நார்மலான ஒரு பிளேஸ் தானே, சரி சர்ச் பண்ணி பார்ப்போன்னு பார்த்தா அந்த இடத்துலலாம் ஃபர்னிச்சரே கிடைக்காதான். ஏன்னா ஃபர்னிச்சர் செய்கிற மாதிரி ஒரு அந்த வுட்டே கிடைக்காதான். ஸோ அங்கே கிடைக்கிறது ஃபுல்லாகவே ஃபைன் ட்ரீ. ஸோ அந்த பைன் ட்ரீ வந்து சாஃப்ட் வுட்டு. ஸோ அந்த மாதிரி வுட்டில் கூட நம்ம எப்படியாவது ஃபர்னிச்சர் வெளிலேருந்து வாங்குகிறோம், ஸோ நம்ம இதிலே செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. பார்த்திங்கன்னா அந்த ஃபைன் வுட்டு வந்து எப்படின்னா ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி தான் இருக்குமா. ஸோ அதை அப்படியே எடுத்து கனெக்ட் பண்ணால் பெரிய டேபிள் சேர் அது மாதிரி வருமா. ஸோ ஒன்றுமே இல்லாமல் கூட இந்த மாதிரி இப்போ ஐக்கியான்ற பிளேஸ் இல்லாத இடமே இல்லை. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்துருச்சு. மோர் தென் நிறைய கண்ட்ரீஸ்க்கு அவங்க கொடுக்குறாங்க. அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் கூட கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இவ்வளோ வுட்டு இருந்தும் நாம் இப்படி சாதிச்சு காட்டாததை அவங்க வந்து வுட்டே இல்லைனாலும் ஸோ ஏதாவது ஒன்று பண்ணி சாதிச்சு காட்டணும்னு காட்டியிருக்காங்க பாருங்கள். அந்த ஸ்டோரியை பார்க்கும்போது ரியலாக ரொம்ப ஒரு மாதிரி இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. எப்படின்ட்டா ஒன்றுமே இல்லாமல் கூட இப்படிலாமா பண்ணுவாங்க. சொல்லப்போனால் நம்ம எவ்வளோ இருந்தும் நம்ம ஃபீல் பண்ணிட்டுருப்போம். ஸோ சின்ன சின்ன விஷயம் கூட ஒன்றுமே இல்லாமல் கூட நிறைய பேர் இங்கே சாதிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு கை கால் இருக்குது, அறிவு இருக்குது, எல்லாமே இருக்குது. நாம் தான் கொஞ்சம் யூஸ் பண்ணுறதில்ல. அதுலேருந்து பார்த்தா இந்த ஒரு லெசனை நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அன்றைக்கி வந்து கோயில் தான் போனோம். ஸோ வெள்ளிக்கிழமையா சரின்னு கோயில் போயிட்டு வந்துட்டு அப்படியே வாங்கி பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. அவ்வளோதாங்க. அப்புறம் வீட்டில் வந்து சமைச்சி வச்சுட்டு தான் போனோம், ஏன்னா லேட் ஆகிக்கிறோன்னு. ஸோ சமைச்சி வச்சுட்டே போயிட்டு அப்புறம் வீட்லேயும் விளக்கேற்றியாச்சு. வந்து நம்ம வீட்டில் வெள்ளிக்கிழமை மட்டும் வேலையை புழிஞ்சு எடுத்துருவானுங்க. அன்றைக்கி தான் செம்ம வேலையாக இருக்கும். ஸோ நம்ம முருகனை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கான்ட்டு. எனக்கு அந்த பூஜையில் என்ன தான் பிடிச்சாலுமே அந்த முருகன் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த பன்னு வந்து ஒரு பொண்ணு வாங்கி கொடுத்தா, ஸ்டூடெண்ட் தான். அப்புறம் இந்த எலுமிச்சப்பழம் இதெல்லாம் அக்கா கொடுத்தாங்க. அப்புறம் ரால்வாடான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதிரம்பண்ணத்துலேயே ரொம்ப ஃபேமஸ் இது. ஸோ அதையும் அப்பா வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே கழிச்சாச்சுங்க. வரட்டா, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.